இசை வெளியிட்ட நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரும் பேசி முடிச்சிட்ட பிறகு எப்பவும் போல நம்ம இறுதியாகவே சிறப்பாக பண்ணிடலாம். அடுத்ததாக பேச வர இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான அனுபவம் வாய்ந்த டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட்க்கு இருக்கக்கூடிய அந்த சினிமா நாலேஜ், உலக அளவில் இருக்கக்கூடிய சினிமா நாலேஜ்க்கு ஈக்குவலான ஒரு புரிதலை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் சொல்லலாம். இதுவே ஒரு புது ஆட்கள் இண்டஸ்ட்ரிக்கு வராங்க, யங்ஸ்டர்ஸ்லாம் வராங்கன்னா அவங்களுக்கு வழிகாட்டியாகவும் இவர் இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல டீம் நல்ல படத்தை பண்ணியிருக்காங்க, ஆனால் மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழி அவங்களுக்கு தெரியலன்னா உடனே இவரை தான் அனுப்புவாங்க. ஸோ அவங்களுடைய படத்தை நல்ல முறையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தயாரிப்பாளர் விநியோகிஸ்து திரு தரஞ்சயன் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். மேடையில் விட்டிருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் ரொம்ப அதிகமானது, ரொம்ப நேரம் பேச முடியாது. எல்லோருமே நம்ம ஷார்ட்டாக தான் பேசணும்னு நினைக்கிறேன், ஏன்னா திரையரங்கு ஷோ ஆரம்பிக்கணும். முதல்ல அஜய் பாலா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பல வருட கனவு அஜய் பாலாவுக்கு ஒரு இயக்குனர் ஆகணுன்ற கனவு. எல்லோரும் ஒரு அப்ளாஸ் கொடுத்து அவரை வாழ்த்து சொல்லணும். அவருடைய கனவு ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், தமிழ் சினிமான்னு சொல்லக்கூடாது, தமிழ் இலக்கியத்தில் மிகச்சிறந்த எழுத்தாளர். அவருடைய புத்தகங்களெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். சமீபத்தில் மாரன் பிராண்ட் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு புத்தகத்தை நான் பார்த்துருக்கேன், படிக்கவே இல்லை. திடீர்னு என்கிட்ட சொன்னார், நீங்கள் படிச்சிங்களேன்னாரு. அதை எடுத்து படிக்கும்போது தான் தெரியுது எந்த அளவு முயற்சி எடுத்து அந்த புத்தகத்தை ஒரு வழிகாட்டி புத்தகமாக அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்படி பல அற்புதமான எழுத்துக்களை நம்மளுக்கு படைப்புகளாக கொடுத்த அஜய் பாலா அவர்கள் இன்றைக்கி மயிலாஞ்சி அப்படின்ற படம் மூலமாக வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அஜய் பாலா சாரை நான் நிறைய தடவை விஜய் சாரோட பார்த்துருக்கேன். விஜய் சாருடைய கம்பெனியன் அவர் ஏஎல் விஜய் சார் நம்ம சொல்கிறோம்ல, அவருடைய பல படங்களில் திடீர்னு பார்த்தா அஜய் பாலா சார் இருப்பார். அவருடைய பேர் இல்லாமல் விஜய் சாரோட படமே இருக்காது. அவ்வளோ தொலைவு விஜய் சார் கூடவே ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு சக பயணியாக நான் பார்த்துருக்கேன். நான் விஜய் சார்கிட்ட கேட்டிருக்கேன், அஜய் பாலா சார் என்ன பண்ணுறார், ஃப்ரெண்டாக கூட இருக்கார் அப்படிங்குவார். அந்தளவு ஒரு நட்புக்கு உதாரணமாக இந்த மேடையை சொல்லியிருந்தாங்களே, அதே மாதிரி தான் இங்கே ரெண்டு பேருக்குள்ள நட்பை நான் பல படங்களில் பார்த்துருக்கேன். விஜய் சாருக்கும் அண்ட் அஜய் பாலா அவர்களுக்கும். அஜய் பாலா சாருக்கு நட்புக்காக தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க, இத்தனை ஆளுமைகள் வந்திருக்காங்க. எல்லோருக்கும் நன்றி. இந்த படம் ஸ்ரீராம் கார்த்திக்கும் சரி அண்ட் த்ரிஷா குரூப்புக்கும் சரி ஒரு நல்ல பிரேக் த்ரூ படமாக அமையணும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரெண்டு பேருமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கீங்க. உங்களுடைய அந்த ஒரு முயற்சிக்காக பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தினுடைய டெக்னீஷியனை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். எனக்கு இளையராஜா சாரை பற்றி என்ன சொல்கிறது, அவர் தெய்வம். அவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக நான் பார்க்குறேன் இளையராஜா சாருடைய பாடல்கள். அதில் செழியன் சாருடைய அந்த சினிமோகிராஃபி பார்த்துட்டு அப்படியே போய் இருந்துட்டேன் நான். என்ன ஒரு ட்ரிபியூட் டு பாலமேந்திர சார், அவர் சொன்னது அப்படியே ட்ரிபியூட் டு பாலமேந்திர சார் தான் சார். அதுவும் நான் அந்த பாடலை பார்க்கும்போது, அந்த மிஸ்டை பார்க்கும்போது எனக்கு பாலமேந்திர சாருடைய மூன்றாம் பரி எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அது பிறகு நான் ஞாபகம் வந்தது மகேந்திரன் சாருடைய என்ன படம் நம்ம சொல்லவே வர அந்த பருவமே பாட்டு எப்படி டான்ஸ் பண்ணி அவங்க ஓடும்போது, டான்ஸ் சொல்லக்கூடாது, ஓடும்போது என்ன மாதிரி மிஸ்ட் வருமோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப படைப்பை என்ன சொல்கிறது அவ்வளோ பிரமாதமாக கொடுத்துருக்கீங்க செழியன் சார். நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும். இயக்குனர் மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் சினிமாட்டோகிராஃபி பண்ணுங்க. எல்லோருக்கும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆதரவாக இருப்பீங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நான் சொல்லணும். அரசியல் துறையில் இவ்வளோ பிஸியாக இருக்கிற நம்முடைய சீமா சார் பார்த்தீங்கன்னா பல படங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கருத்துமே ஒவ்வொரு படத்துக்கும் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக மாறுது. பல ஆயிரக்கணக்கான பேர் படங்களை பார்க்குறாங்க. என்னுடைய ஒரே கோரிக்கை என்னன்னா, ஒரு நல்ல படம் ஊடகங்களால் பாராட்டப்பட்டதுன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அந்த படங்கள்லாம் பெருசாக ஓடும். அந்த மாதிரி பெரிய படங்கள் மட்டும் இல்லாமல் சிறிய படங்களுக்கு நீங்கள் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குன்னா, வார வாரம் 6 படம் 8 படம் வெளியாகி அடுத்த 2 நாள்லேயே காணாமல் போகிற ஒரு சுச்சுவேஷனில் சிறு பட்ஜெட் படங்களுக்கு நீங்கள் டைம் கிடைக்கும்போது அந்த சிறு பட்ஜெட் படத்தை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மருதன் அப்படின்ற படத்தை பல பேர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க, விதார்த் அவர்கள் நடிப்பில். அந்த மாதிரி சிறு பட்ஜெட் படங்களுக்கும் நீங்கள் உங்களுடைய பெரிய ஆதரவு கொடுத்தீங்கன்னா சினிமா இன்னும் பெரிய லெவலில் ரீச் ஆகும். ஓ, இப்படிப்பட்ட படம் வந்திருக்கா அப்படின்னு உங்களை ஃபாலோ பண்ணுற பல லட்சம் பேர் அதை ஃபாலோ பண்ணி அந்த படத்தை பார்ப்பாங்க. அது மூலமாக சினிமா வெற்றி அடையும். ஏன்னா இங்கே நாங்கள் ப்ரொடியூசர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா 8 படம் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு நம்ம சொல்ல முடியல. ஏன்னா படங்கள் எடுத்துகிட்டே இருக்காங்க. வருஷத்தில் 300 படம் எடுத்தால் நாங்கள் என்ன சார் பண்ணுறது, கிடைக்கிற வாரத்தில் நாங்கள் 8 படத்தை ரிலீஸ் பண்ணணும், 7 படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. இது நடுவில் பெரிய பிரச்சனை, ரீரிலீஸ்ன்னு திரையரங்கு ஃபுல்லாகவே பிரச்சனைகள். ஷோவே கிடைக்கிறது இல்லை, இதில் ரீரிலீஸ் வேறு படங்கள் பண்ணுறாங்க. இதை எப்படி நம்ம தடுக்க முடியும்னு தெரியல.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிறு பட்ஜெட் படங்கள்லாம் பெருசாக பாதிக்கப்பட்டதுக்கு காரணமே அதை கொண்டு போய் சேர்க்கிற பெரிய மனிதர்கள் அதுக்கான டைம் ஒதுக்குறது தான். அவங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் பல படங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க. இந்த மயிலாஞ்சிக்கும் உங்களுடைய சப்போர்ட் பெருசாக இப்போ ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் வந்து இந்த படத்தை பாராட்டுறதே பெரிய விஷயம். படத்தையும் பார்த்துட்டு நீங்கள் பெருசாக பேசுனீங்கன்னா படம் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகும். இன்றைக்கி வெளியே வந்திருக்கிற ஒரு மருதன்ற படத்தை பற்றியும் சரி, அதுக்கு அடுத்து வந்திருக்க நல்ல படம் எது இருந்தாலும் நீங்கள் பாராட்டி பேசணும். அது வந்து மக்கள் மத்தியில் இன்னும் போய் சேரும். ஆனால் அடுத்த 6 மாதம் உங்களுக்கு ரொம்ப பிஸியான ஷெட்யூல் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். எலெக்ஷன் வரையும் நீங்கள் பயங்கர பிஸியாக இருப்பீங்க. ஆனாலும் டைம் கொடுத்து நீங்கள் படங்களை பாருங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன். அண்ட் எல்லோருக்கும் நன்றி. ஒரு தயாரிப்பாளர் இருந்து எப்படி அவர் படத்தை பற்றி பேசி மிகப்பெரிய லெவலில் ஒரு கருத்தை உருவாக்கணுன்றதுக்கு நான் இந்த டாக்டர் அர்ஜுன் சாரை நான் பாராட்டணும். சூப்பராக பேசுறீங்க சார். இன்ஃபேக்ட் வந்து உண்மையிலே உங்களுடைய பேஷன், நீங்கள் சொன்னீங்க நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு டாக்டர் அப்படின்னு. அப்படி ஒரு உலகத்தில் நீங்கள் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு டாக்டர்னு சொன்னீங்க. ஆனால் உங்களுக்கு இருக்கிற அந்த உலக புரிதல், நீங்கள் எப்படி நட்பை பற்றி பேசுனதும் எல்லாத்த பற்றியும் நீங்கள் இவ்வளோ அழகாக கவர் பண்ணது பார்க்கும்போது ஒரு சிறப்பான ஒரு பேச்சை நான் பார்த்து வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த படம் மயிலாஞ்சி படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையணும். உங்களுடைய முயற்சிக்காக வெற்றி அடையணும். சைக்காலஜி தெரிஞ்ச நீங்கள் ஆடியன்ஸோடைய சைக்காலஜி தெரிஞ்சு ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்திருப்பீங்க நம்புகிறேன். அது கண்டிப்பாக அஜயன் பாலா அவர்கள் ஒரு சிறப்பான படமாக எடுத்திருப்பார் நம்புகிறேன். ஒரு பெரிய வெற்றி அடையணும். இந்த படக்குழுவுக்கு ஒரு வெற்றி அடையணும். அண்ட் பர்டிகுலராக ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து திரையரங்கில் பார்த்து செலிப்ரேட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். பல படங்கள் வந்தாலும் குறிப்பிட்ட ஒரு நல்ல படம், சிறு பட்ஜெட் படம் வரும்போது ஆடியன்ஸ் வந்து திரையரங்களை பார்த்து வெற்றி அடைய வச்சாதான் தமிழ் சினிமா நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட வெற்றியை கொடுப்பீங்கிற நம்பிக்கையோட அஜயன் பாலா என்னுடைய நண்பருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். நபர் வந்து ரொம்பவே அமைதியான ஒரு மனிதர். இவரது சினிமாவும் அமைதியாக ஆழமான உணர்வுகளை பேசும் ஜெயிக்கும். சத்தமில்லாமல் சாதனை படைக்கும் இயக்குனர் திரு A.L. விஜய் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தனஞ்சன் சார் சொன்ன மாதிரி ரொம்ப டைம் இருக்குமான்னு தெரியல. அஜயன் சார், பாலா சார் நிறையா பேச வேண்டியிருக்கும். அந்த நாள் பார்த்தாது எனக்கு. அவரோட அவ்வளோ அனுபவம் எனக்கு இருக்குது. இந்த படத்தோட தயாரிப்பாளர் அர்ஜுனன் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வரும்போது ரொம்ப ஷையாக என்ட்ரி ஆனாங்க. ஆனால் பேசும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பேசுனீங்க சார். வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து அஜயன் பாலா சார் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிக சிறந்த எழுத்தாளர் எல்லாருக்கும் தெரியும். அவரை புரிஞ்சுக்கிட்டு அவரை ப்ராப்பராக அதை கைட் பண்ணி அது படம் பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சினிமாவை தமிழை ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர் தான் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ரொம்ப பேசிலே தெரிஞ்சது சார். அது ரொம்ப சரியாக இருந்தது. அஜயன் பாலா சார் பற்றி எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ நான் வருது. நான் முத்துக்குமார் வந்து மெத்ராஸ் பட்டினம் நான் படம் பண்ணுன்னு சொல்லும்போது கதையை அவர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு நிறையா டீட்டெயில்ஸ் வேணும், நான் வந்து எனக்கு 2 பேர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது யாராவது கொடுங்க டிஸ்கஷனுக்கு அப்படின்னு நான் முத்துக்குமார்ட்ட கேட்கும்போது எனக்கு அஜயன் பாலா சார் ரெக்கமெண்ட் பண்ணார். 2008 தொடர்ந்த நட்பு அது. அப்போது சிங்கம்புலி சார் சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. சீமான் சார் வீட்டில் எப்படி இருப்பாங்க, உப்பு கறி எப்படி செய்வாங்க, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முத்துக்குமார் சார் எனக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. சிங்கம்புலி சார் சொல்லும் போது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்தது. அப்போ அஜயன் பாலா சார், பிரபஞ்சன் சாரும் எனக்கு முத்துக்குமார் சார் அறிமுகப்படுத்தினார். நாங்கள் டிஸ்கஷன் வந்து ஒரு அந்தமான் போயிருந்தோம். அப்போ போய் நிறைய எனக்கு அப்போ தான் வந்து அவரோட நாலேஜை பார்த்து நான் ரொம்ப வியந்திருக்கேன். அவரோட சினிமா நாலேஜும் சரி, ஒரு இலக்கியம் சைடில் ஒரு நாலேஜும் சரி, ஒரு பொதுவாக ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அன்றைக்கி தொடர்ந்த நட்பு இன்னும் வரைக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னோடய எல்லா படங்களையும் சரி, நிறைய பேரோட எல்லா படங்களையும் சரி அவரோட பங்கு ரொம்ப பெருசு. அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் அஜயன் பாலா சாருக்கு. அவரோட நட்பு ஏன் ரொம்ப சிறப்புன்னா, ஒரு டிஸ்கஷன் வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய டைமென்ஷன்ஸ் வரும். அப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து சில ஒத்துப்போம், சில ஒத்துக்க மாட்டோம். அப்படி ஒரு டிஸ்கஷன் வரும். நிறைய எங்களுக்கு ஆர்கியூமெண்ட் இருக்கும், நிறைய டிஸ்கஷனில் ஃபைட் இருக்கும். அப்படி நடக்கும்போது நம்ம ஒரு டிஸ்கஷன் ஃபைட் ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டுருவோம். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வருவோம், வந்துட்டு சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து சார் கரெக்ட் சார், நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடலாம், இந்த சீனை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவரை சரி அவர் சண்டையை நம்ம சரி பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆனால் அவர் மாறவே மாட்டார். நான் சொன்னதான் கரெக்டு, நீங்கள் வந்து நான் ஒத்துக்க முடியாது, உங்களை ப்ளீஸ் பண்ணலாம் முடியாதுன்னு. அந்த ஆனஸ்டி தான் எனக்கு ரொம்ப அந்த பிடிச்ச ஒரு ஆனஸ்டி அஜயன் பாலா சார்ட்டு. அதனால தான் அந்த நட்பு வந்து இவ்வளோ வருஷம் தொடர்ந்து. அவர் வந்து ஒரு ரொம்ப உண்மைக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பர்சன். தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி தான் எங்களோட ட்ராவல் ரொம்ப பெருசு. என்னோடய
வெற்றியில் பல பங்கு அவருக்கு இருக்குது. இதோட இந்த படத்தில் பியூட்டி என்னென்னா இதோட டெக்னீஷியன்ஸ் தான் சொல்லணும். நம்ம ஜெலியன் சார், ராஜா சார், அவரை பற்றி மிஷ்கின் சார் நிறைய பேசிட்டாங்க. அதனால் வந்து நம்ம எல்லாருமே பார்த்து ஒரு அட்மையர் பண்ணுற ஒரு தமிழ் சினிமாவின் பொக்கிஷன் அவர். ஸோ வந்து அவர், அப்புறம் ஸ்ரீகர் பிரசாத் சார், இவ்வளோ ஒரு பெரிய ஆர்மியை கூட்டிகிட்டு அஜயன் பாலா சார் வராரு. இந்த படத்தில் ஃபஸ்ட் கட் நான் பார்த்துட்டேன், மியூசிக்கே இல்லாதபோது. இப்போ ராஜா சார் மியூசிக் பண்ண அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் படம் பார்க்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து ஒரு கவிதை மாதிரி இந்த படம் இருக்கும் நான் நம்புகிறேன். அஜயன் பாலா சார் நிறைய உங்களுக்கு பிளெஸ்ஸிங் இருக்குது. ஆனால் இன்றைக்கி முக்கியமான பிளெஸ்ஸிங் பார்க்குறது என்னென்னா அகிலம்மா வந்தது தான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம நிறைய சந்தர்ப்பத்தில் நிறைய ஃபங்க்ஷனுக்கு அவங்கள நம்ம கேட்டிருக்கோம், அவங்க வர முடியல. இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்தது தான் ஒரு மிக சிறப்பான ஒரு தருணம் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கடவுள் எல்லா பிளெஸ்ஸிங் கொடுக்கணும். இந்த படம் வந்து எல்லோரும் சொன்ன மாதிரி எப்பயோ படம் பண்ண வேண்டிய ஒரு பர்சன் தான் அஜயன் பாலா சார். இன்றைக்கி வந்து அது நடந்திருக்கு. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இது தொடரணும் சார். நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார்.